அத்திவரதர் திரும்ப வராரு அப்படிங்கிற ஒரு நியூஸை நீங்களாம் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எங்கே இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அது இந்த 2018-19 வந்து எல்லாரும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அது 48 நாள் அந்த கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து கும்பகோணத்தில் ஒரு அத்திவரதர் இருக்கார். அவரை வந்து இப்போது வெளியே 12 வருஷம் 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது இப்போ தான் அடுத்து இப்போது வர மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து அவர் வந்து வெளியே வருவார். அவரோட தரிசனத்துக்காக வெளியே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு பரவலாம். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பகோணத்தில் பிரம்மன் கோயில் அப்படிங்கிற கோயில் இருக்குது, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த தெருவில் வந்து வரதராஜ பெருமாள் ஒரு கோயிலும் இருக்குது. அதில் வந்து மூலவர் சன்னதி இருக்குல்ல, வரதராஜ பெருமாள் இருக்கிற மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் பாதாள அறையில் அத்தி மரத்திலேயே ஆன 1.5 அடி உயரத்திலேயே இருக்கிற இந்த ஒரு அத்திவரதர், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் அப்படிங்கிற ஒரு அத்திவரதர் சிலை அங்கே இருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுத்து அதை வந்து தரிசனத்துக்காக, மக்களோட தரிசனத்துக்காக வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ வச்சாங்கன்னா 2013 வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்போ தெரியுமா வச்சுருந்தாங்க, 1915 தான் வந்து வெளியே வந்திருக்காரு. 1915 அப்புறம் 98 வருஷமாக நிறைய காரணங்கள்னால வந்து அதை வெளியே வந்து எடுக்காமல், வெளியே வந்து கொண்டு வந்து தரிசனத்துக்கு வைக்காமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 98 வருஷத்துக்கு அப்புறம் 2013 தான் வந்து எடுத்து அதை வந்து தரிசனத்துக்காக வந்து மக்களோட தரிசனத்துக்காக அந்த அவரோட வந்து சிலையை வந்து வச்சுருக்காங்க. அப்போவே செம்ம க்ரௌடாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கே தெரியும், அத்திவரதர் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் 48 நாள் இல்லை, அவ்வளோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து வருவார் நினைக்கிறேன். 48 வருஷம் இந்த எனக்கு சரியாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மறந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் அத்திவரதர் பார்க்க போகிறேன் வீக்கெண்ட்லனா நிறைய பேர் பெரிய க்யூவில் நின்று பார்த்ததா அப்படின்னு சொன்னாங்க. அதான் அதே மாதிரி தான் இப்போது திரும்ப வந்தோன்னா ஏன்னா இப்போ தானே வந்தாங்க அதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா தான் கடைசியில் கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு அத்திவரதர் தான் வந்து வெளியே போகிறாங்க. எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளோ அத்திவரதர் இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதே மாதிரி இந்த மார்ச் 1ஆம் தேதி வெளியில் வந்து அந்த அத்திவரதரை வெளியே கொண்டு வந்து சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 10வது வரைக்கும் தரிசனம் மக்களோட பார்வைக்கு தரிசனத்துக்காக வைப்பாங்க. அதன்படி காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 வரைக்கும் தரிசன டைம் இருக்கும். சரி, இன்கேஸ் நீங்கள் அதுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய கூட்டங்கள் இருக்கும். இன்கேஸ் முடிஞ்ச வரைக்கும் வீக் டேல ப்ரிஃபர் பண்ணி போகிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் தான் இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்குறது. ஏன்னா நமக்கு பேசிக்காக வந்து வீக்கெண்டுனா ஊறப்பட்ட கூட்டம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அட்லீஸ்ட் நிறைய நாள் இல்லை, எதுவும் வெறும் 10 நாள்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அத்திவரதர் இருக்காரு, இவர் வந்து வெளியே வருவார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்து சேர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா டே டு டே நியூஸில் தான் போடுவாங்க. அது பார்த்தும் நிறைய பேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் முன்னே போகாத விட இப்போ ஊறப்பட்ட கூட்டங்கள் எல்லாத்துக்கும், இப்போ முருகன் கோயிலுக்காகட்டும் எல்லாத்துலேயும் கூட்டங்கள் வந்து அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ரீல்ஸ் போடுறதுலேருந்து எல்லா விஷயங்கள் போட்டு ஒரு இடத்த ரொம்ப க்ரௌட் பண்ணுறாங்கன்றதை நான் இதை ஃபீல் பண்ணுறேன். பட் அகைன் நீங்கள் வந்து இந்த டைம் போகிறதா இருந்தால் உங்களோட ட்ராவல் ஆகட்டும், ஸ்டே ஆகட்டும் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். நான் திரும்பவும் கேட்குறேன், இது போய் கண்டிப்பாக நம்ம இந்த தரிசனம் பார்க்கணுமான்னு கேட்டால் அது உங்கள் பர்சனல் விருப்பம், அதெல்லாம் நான் எதுவும் தலையிடலை. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இந்த இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரப்போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தில் எனக்கு பர்சனலாக உடன்பாடில்லை. அது அந்த ஒரு விஷயத்தில் வந்து சரி வராங்க, 10 நாள் தான் தரிசனம் இருக்கும். ரொம்ப நிறைய பேர் போயிட்டு இந்த விஷயத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னா இது வேணுமா வேணாமான்ற கருத்தில் இது நீங்கள் எடுக்கிற கால் தான். போகிறவா இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு இந்த சேஃப்டாக போயிட்டு, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயங்கள் டிமாண்ட் இருக்குமோ அந்த இடத்துல திருட்டுகளாகட்டும், இங்கே இருக்க க்ரைம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கடை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல போயிட்டு 10 நாளைக்கு கடை போட்டால் அள்ளிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கடை போடுவாங்க, பார்த்துக்கோங்க. நாம போய் ஏதாவது கடை போட்டால் சம்பாதிச்சிக்கலாம். சரி, அந்த மாதிரி நிறைய உங்களோட பொருட்கள் உடைமைகளாகட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஸ்டே ட்ராவல் இதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்பவும் க்ரௌடில் போயிட்டு ரஷ் ஆகிட்டு இருக்க வேணாம். ஏன்னா வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம் கூட்டு போய் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக கூட்டு போகிறேன்ட்டு கொண்டு போய் எதுவும் இது பண்ண வேணாம். அதனால் பார்க்கலாம் எப்படி எதுன்னு ஃபர்தர் நியூஸஸ் இதுக்கப்புறம் வரப்போ நம்ம ஃபர்தராக அதை பற்றி நம்ம இந்த அத்திவரதர் அந்த விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஓகே, இதை தான் இதை பற்றி பேசுகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த அத்திவரதர் வரதராஜ பெருமாள் இருந்து அவர் வந்து தரிசனத்துக்காக வராரு இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நானும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதனால் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து திரும்ப சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்.